நான் வந்து டைரக்டரா ஆனதுக்கு அப்புறம் ஒரு 150 160 170 சிகரெட் ஒரே நாள் அடிப்பேன். அப்போ அப்போ நான் வந்து அதுக்காக நான் பெருமைப்படல. என்னோட லேக் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் இருக்குல்ல, அதை நான் எப்பவுமே கொஸ்டின் பண்ணிட்டே இருப்பேன். பட் ஐ டூ எனிதிங் இன் எக்ஸஸ். அது என்னோட ப்ராப்ளம். ஸோ அது என்ன ரொம்ப பாதர் பண்ணிட்டே இருந்தது. அண்ட் ஐ ஸ்டார்டட் ஸ்மோக்கிங் அட் அ வெரி யங் ஏஜ். இட் ஸ்டார்டட் அஃபெக்டிங் மை ஹெல்த் அட் அ வெரி யங் ஏஜ். அப்போ when I was 32 or 33 it started showing up on my body. எனக்கு கஷ்டமா இருந்தது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. So then I decided இது வந்து எனக்கு வந்து என்னை இவ்வளோ லிமிட் பண்ணுது, என்னால நான் விரும்பினதை செய்ய முடியாம இருக்குதுன்னா இது எதுக்கு எனக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். Then my journey started. So my journey of wanting to be a nicotine free man. It's one of the most challenging journeys I've taken because nicotine is one of the most addictive substances. அது நமக்கு ஈஸியா கிடைக்குது அப்படின்றதால நமக்கு அதனுடைய பூதாகரமான இம்பாக்ட் தெரியறது இல்ல. பட் one of the most addictive substances. அந்த journey was a very challenging journey. ஆனா நவம்பர் 14th நினைக்கிறேன், நவம்பர் 14, 2008 I quit smoking. இனிமே நான் தம் அடிக்கவே மாட்டேன்னு நிறுத்தினேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தம்மு கூட அடிக்கல. நான் அடிக்கலன்னா பரவாயில்ல, என்னை சுத்தி யாராவது அடிச்சாலே விரட்டி விட்டுருவேன்.